அனைவருக்கும் வணக்கம். 2026ஆம் ஆண்டு தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் கிரக பயிற்சிகளின் மாற்றத்தால் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் அமைய போகிறது அப்படின்னு பார்த்துட்ருக்குங்க. அந்த வகையில் நம்ம இப்போ அடுத்ததாக கன்னி ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன் அப்படின்னு பார்க்க போகிறோம். அப்படி பார்க்கக்கூடிய நிலையில் கிரக பயிற்சிகளின் அடிப்படையை பொறுத்து ஒவ்வொரு ராசிக்கும் கலவையான பலன்கள் இருக்கலாம். அந்த உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான மற்றும் சிறப்பு மாற்றங்களை காணக்கூடிய காலகட்டம் கன்னிராசிக்காரர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். அதனுடைய தாக்கம் உங்களுடைய வாழ்க்கையை எல்லா வகையிலும் பாதிக்கும் அப்படின்னும் உங்கள் வாழ்க்கையினுடைய முறையவே மாற்றக்கூடிய வகையில் கூட அமையலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இதோடு இன்னும் கன்னிராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற அரிய தகவல்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுடைய வாழ்க்கையில் கஷ்டம் வர்றது அது ஒரு சாதாரணமான சகஜமான விஷயந்தான். எல்லாருக்குமே கஷ்டம் வரும். ஆனால் வரக்கூடிய கஷ்டம் நமக்கு மிக பெரும் கடுமையானதாக தாக்கு பிடிக்க முடியாத மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு அர்த்தம். அந்த வகையில் இருக்கும்போது இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் தீர்வதற்கான சரியான தீர்வு சொல்லுவாங்க. சரி, நாம் இப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு கலவையான ஆண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த ஆண்டு சில சந்தர்ப்பங்களில் நல்ல பலன்களையும் மற்றும் சிலவற்றில் பலவீனமான பலன்களையும் தரக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ராசிக்காரங்க பணியிடத்தில் சிந்தனையோடு செயல்படுவதன் மூலமாக தங்களுடைய வேலையில் வெற்றி பெறுவாங்க. அதே நேரத்தில் நிதி வாழ்க்கையும் சாதகமானதாக இருக்கும். நிலம், கட்டிடம் மற்றும் வாகனம் வாங்குவது பற்றி யோசிக்கிறவங்களுக்கு இந்த நேரம் நல்லதாக இருக்கும். இனி வரக்கூடிய இந்த ஆண்டில் மாணவர்களுக்கு படிப்பில் தங்களுடைய கடின உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஏனோ தானோன்னு அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. எந்த அளவுக்கு அவங்க கடின உழைப்பை போட்டு படிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு நல்லபடியாக அமையும் அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பிட்டு இந்த ஆண்டினுடைய 2ஆம் பாதி நேரத்தில் உங்களுக்கு சிறப்பான காலகட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நவம்பர், டிசம்பர் மாதங்களில் உங்களுக்கு பலவீனமானதாக இருக்கும். அப்படிங்கிறதால நீங்கள் சற்றே கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சி மற்றும் அமைதியால் நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த ஆண்டு நீங்கள் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் அப்படின்னும், எனவே நீங்கள் உங்களுடைய உடல் நலத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு உடல்நல பிரச்சனைகள் அப்படின்னு என்ன எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு சின்னதாக ஏதாவது ஒரு வலியோ அல்லது ஒரு நோயோ நீங்கள் ஒரு அறிகுறியோ பார்க்குறீங்க அப்படின்னா உடனே மருத்துவர்கிட்ட போய் பார்க்கணும். அதை நீங்கள் சாதாரணமாக விட்டுட்டு அப்புறமா போய் பார்க்குறது. அதே போல் உணவுகளை எந்த நேரம்னு இல்லாமல் என்ன உணவுன்னு இல்லாமல் சாப்பிட்றது இதெல்லாம் தவிர்க்கணும். ஏன்னா அது உங்களுக்கு இப்போ பாதிப்பை ஏற்படுத்தலாம். உணவில் அதிகமான கட்டுப்பாடும் சரியான உணவுகளும் சரியான நேரத்தில் எடுக்கிறதும் ரொம்ப முக்கியம். குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு மகிழ்ச்சி மற்றும் அமைதியால் நிறைந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம். குறிப்பிட்டு இந்த ஆண்டு வணிக ரீதியாக உங்களுக்கு இந்த ராசிக்காரர்களுக்கு வணிக ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உறவை வரம்புக்குள்ளே பராமரித்து தேவையற்ற பிடிவாதத்தை தவிர்க்கிறது இந்த நேரத்தில் இன்னும் ஒரு சிறப்பாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு நன்மையாகவும் சற்றே கவலைப்படக்கூடிய ஒரு சின்ன சின்ன விஷயங்களும் அப்படின்னு கலந்த மாதிரியான பலன்களை காண முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. இதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிதி வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான பலன்கள் அமையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆண்டு மிதமானதாகவே இருக்கும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. அதாவது ஆண்டினுடைய தொடக்கத்தில் கேது உங்களுடைய 12வது வீட்டிலும் மற்றும் ராகு உங்களுடைய 6வது வீட்டிலும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் இந்த நிலை டிசம்பர் 5ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட ஆண்டு முழுவதும் நீடிக்கும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லப்படுது. இதோடு மட்டும் இல்லாமல்
உங்களுடைய செலவுகள் அதிகரிக்கலாம். எதிர்பாராத மற்றும் குறிப்பிட்ட செலவுகள் உள்ளிட்ட உங்களுடைய பைகளுக்குள்ள சுமையை ஏற்படுத்தும் வகையில் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கலாம். நிதி நிலையில் நீங்கள் கொஞ்சம் கவனமாகவே, அதாவது பண விஷயத்தில் சற்றே கவனமாக இருக்கிறதே நல்லது அப்படின்னு சொல்லலாம். யாருக்காவது பணம் கொடுக்குறீங்க வாங்குறீங்க அப்படின்னா கூட அது சரியான கணக்கு முறையில் கொடுக்கறது நல்லது. நீங்கள் சற்றே அதை மறக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் ஏற்படலாம். அவர்கள் தெரியல அப்படின்னு சொல்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கலாம். அதனால் பண விஷயம், நிதி விஷயம் இந்த நேரத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு எடுத்துரைக்குது. இதோடு மட்டும் இல்லாமல் உங்களுடைய நிதிநிலை ஏற்ற இறக்கமானதாக இருக்கும். இந்த ஆண்டு முழுவதுமே 7வது வீட்டில் சனி வக்ர பயன்கள் மற்றும் வணிக நிகழ்வுகளால் நன்மை தரக்கூடியதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் குரு ஜூன் 2ஆம் தேதி வரை 10வது வீட்டில் இருப்பார் அப்படின்னும், அதே போல் உங்களுடைய வருமானத்துக்கு ஸ்திரத்தன்மையும் வலிமையும் தருகிறது அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் வருமானத்தில் அதிகரிப்பு உங்களுடைய நிதிநிலையை மேம்படுத்தும். பல்வேறு ஆதாரங்கள் மூலமாக உங்களுக்கு பணம் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். இதோடு மட்டும் இல்லாமல் இன்னும் என்னென்ன மாதிரியான பலன்கள் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அக்டோபர் 31ஆம் தேதி குரு 12வது வீட்டுக்குள்ளே நுழைந்த பிறகு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் உங்களுடைய வருமானத்தில் சிறிது குறைவு கூட ஏற்படலாம். செலவிட வேண்டியது அதிகமானதாக இருக்கலாம். எனவே நீங்கள் ஆண்டு முழுவதும் உங்களுடைய பட்ஜெட்டை பின்பற்ற வேண்டியது, இதனால் நீங்கள் நிதி ரீதியாக வலுவாக உணர முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. நீங்கள் இந்த நேரத்தில் நிதி நிலைமையில் சற்றே கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் எடுத்து சொல்கிறாங்க. இதோடு மட்டும் இல்லாமல் இன்னும் என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியத்தை பற்றி நம்ம முன்னாடி ஆரோக்கியத்தை பற்றி பார்த்தோம். அதாவது உங்களுக்கு 12ஆம் வீட்டில் கேது மற்றும் 6வது வீட்டில் ராகு இருக்கிறதால சிறு உடல்நல பிரச்சனைகள் மற்றும் தொற்று நீடிக்கலாம். உங்களுடைய ராசியின் அதிபதியான புதன் ஆண்டின் தொடக்கத்தில் சூரியன், செவ்வாய் மற்றும் சுக்கிரனோடு 4வது வீட்டில் இருக்கார். 7வது வீட்டில் இருந்து வக்கிர குரு மற்றும் சனி அவர்களை பாதிக்கக்கூடும் அப்படின்னும், மார்பு மற்றும் இதய பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்னும். எனவே கன்னிராசிக்காரங்க 2026ஆம் ஆண்டு ராசி பலன் ஆண்டின் ஆரம்ப மாதங்களில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்னும், நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு குறிப்பிடத்தக்க சரிவு ஏற்படலாம். ஆண்டினுடைய கடைசி 2 மாதங்களில் தேவையான சிகிச்சை பெறுவது ரொம்ப நல்லது. உங்களுடைய உடல்நலம் கட்டுப்பாட்டில் இருக்கும் மற்றும் பெரிய பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாமல் இருக்க நீங்கள் அவற்றை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டு வாழ்க்கைக்கு மிகவும் நல்ல தொடக்கமாக இருக்கும் அப்படின்னும். ஏன் அப்படின்னா 10வது வீட்டில் வக்ர குரு பெயர்ச்சிருக்கிறதால நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியது இருக்கும். சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் ஆகிய 4 கிரகங்களினுடைய செல்வாக்கு உங்களுடைய 10வது வீட்டில் செல்வாக்கு செலுத்தி பல பணிகளை செய்ய உங்களை அனுமதிக்கும். மார்ச் 11ஆம் தேதி வக்ர குரு நேரடியாக வக்ரத்தில் இருந்து திரும்பி உங்களுடைய தைரியத்தையும் நம்பிக்கையும் அதிகரிக்கும். வேலையில் உங்களுடைய நிலையை வலுப்படுத்த உங்களுடைய அனுபவத்தை பயன்படுத்துவீங்க. ஜூன் மாதம் தொடங்கி உங்களுடைய மேலதிகாரிடமிருந்து ஆதரவு பெற தொடங்குவீங்க மற்றும் பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நீங்கள் வெளிநாட்டு மூலங்களோடு எவ்வளவு அதிகமாக ஈடுபடுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு வணிக வளர்ச்சிக்கான சாத்தியக்கூறுகள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ராசிக்காரர்களுக்கு ஜூன் மற்றும் அக்டோபர் மாதங்களுக்கு இடையிலான காலம் எதிர்பாராத வெற்றியையும் நிதி ஆதாயங்களையும் தரக்கூடியதாகவும், நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்கள் வெளிநாட்டு வழியாக உங்களுக்கு வர்த்தகம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் திருமண வாழ்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி இந்த ஆண்டு முழுவதும் உங்களுடைய 7வது வீட்டில் இருந்தாலும் திருமணத்தை ஒரு சீரான ஒன்றாக மாற்றும். நீங்கள் உங்களுடைய துணையும் தேவையான அனைத்து பொறுப்புகளையும் சிறப்பாக நிறைவேற்றுவீங்க. கன்னிராசி 2026ல் உங்களுக்கு 5வது வீட்டின் அதிபதியாக சனி 7வது வீட்டில் அமர்வது உங்களுடைய உறவில் அன்பை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது.
ஏன்னா நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் கன்னிராசிக்காரர்களுக்கு இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் அமையப்போகிறது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்று ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.